அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. போன மாதம் உபதேசம் வாங்கிட்டு போனேன் சாமி. சரி, பணம் செஞ்சுன்னு இருக்கேன். ஒரு ஷோல்டர் வலி அதிகமாச்சு சாமி. நான் 100 நாள் வேலைக்கு போகிறேன். 3 பசங்க எனக்கு. வேலை செஞ்சுட்டு ஷோல்டர் வலி அதிகமாக இருக்குதுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறமா தான் போனேன். கொஞ்சம் நாள் பொறுத்து போய் வந்தேன். அந்த ஷோல்டர் பெயினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரெஸ்ட் எடுத்து மாத்திரையும் முழுங்கின்னு தான் இருக்கிறேன். பாடமும் செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது போல் ஏதாவது ஒரு வழி கடவுளை திட்டு வேணாம். நம்ம என்ன இது பண்ணமோ தெரியல, நம்மனா வலிக்கிறதுக்கு கூட கை கால் நல்லா இல்லையான்ட்டு. இப்போ நான் கடவுளெல்லாம் திட்ட மாட்டேன் சாமி. காரணம் என்னன்னா, நம்மளுடைய கர்மாவை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால கடவுள் மேலே நான் பழி போடல. எனக்கு தெரியுது. இப்போ நீங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு நான் ஒரு அளவுக்கு தெளிவாக இருக்கிறேன் சாமி. ஆனால் இந்த 100 நாள் வேலையில் யாருக்கும் சாமி வந்துச்சான். அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் குலதெய்வத்துக்கு பச்சை போடு, 3 வாரம் பச்சை போட்டேன்னா உன் உடம்பு நல்லா ஆகிடுமா. நான் அவங்ககிட்ட சொன்னேன், இது மாதிரி ஆள் இந்த புஷ்ணுவா. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் அது மாதிரி இப்போ கூட வந்தோமா பெங்களூர் வந்து கால் வராதுக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் போய் பச்சை போட்டு நல்லா ஆக்கிடலாம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடிடலாம். அவங்களுக்கு சொன்னாலும் தெரிஞ்சுக்க மாட்டேன். ஏமா இந்த மாதிரி கற்பனைக்கு. அதனால தான் சொல்கிறது, வாழ்க்கைன்றது பலவிதமான வாழ்வுகள் இருக்குது. எது நிஜம்னு ஆராயிறது தான் யோகம், எது பொய்ன்னு தூக்கி போடுறது தான் யோகம். ஆனால் யோகத்துக்குள்ளே இருந்துக்குன்னு பொய்யான விஷயத்தெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அவங்களுடைய இதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய பேருக்கு அதையெல்லாம் நடக்குமா? இப்போ ஒரு அம்மா ஒரு கிரகப்பிரவேசம் நடந்தது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. நல்ல வசதியான வீடு. அவங்க கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு பண்ணிவிட்டு, வீடு வாங்கிட்டோம், கிரகப்பிரவேசம் பண்ணிட்டோம், ஒரு குலதெய்வ சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு குலதெய்வ சாமி கும்பிட காரில் போயிருக்கிறாங்க. கார் ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் காலி. அம்மாவுக்கு இடுப்பு ஒழிஞ்சு போச்சு. பொண்ணுங்க படித்த பெரிய பசங்க, வயசு பசங்க கண்ணு தெரியாத போயிடுச்சு. இப்போ இந்த குலதெய்வம் கொன்னுதா? யார் கொன்னது இவங்கள? அப்போ இந்த குலதெய்வம் கொலை பண்ணிக்கிறத காப்பாற்றி இல்லை இருக்கணும். அப்போ ஏன் காப்பாற்றல? நல்ல விஷயத்துக்கு தானே, அதை கும்பிட தானே போனாங்க. அதை ஒன்றும் அடிக்க போல திட்ட போலையே. ஆனால் இந்த மாதிரி விபத்தில் மாட்டிக்கிச்சு. இப்போது அந்த ஊனமானவங்க செத்து போயிட்டாங்க. 1-2 ஊனமாக இருக்கிறது அந்த வீட்டில் இருக்க முடியல. இந்த வீடு வாங்கினால தான் உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சுன்ட்டான். வீடு தனி ஒரு வீடாக இருந்தால் பரவாயில்ல, விற்று போட்டு போடலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட் அது. அந்த வீடு என்ன பண்ணோம்? நம்ம செய்த கர்ம வினைகள் நம்ம அனுபவிக்கிறோம். கடவுள்ன்றது நீ தான். ஆனால் இந்த கடவுள்ன்ற ஒரு பொருள் என்ன பண்ணிக்குது? உடல்ன்ற ஒரு முகமூடி போட்டுக்கினுக்குது. கடவுள்ன்றது உடல் என்ற ஒரு முகமூடி போட்டுக்கினுக்குது. இந்த உடல் என்ற முகமூடி போட்டுக்கிறதால இந்த உடல் என்ன பண்ணுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உறப்புகளும் ஒவ்வொரு விதமான சலிப்புகளும் இருக்குது. இது சில பேர் கடைசி வரைக்கும் ஒரு 50-60 வயசு வரைக்கும் வேலை செய்தான்னா கூட அவனுக்கு ஒரு எலும்பும் தேயாது. சில பேருக்கு என்ன பண்ண ஒரு 30 வயசுலேயே எலும்பு தேஞ்சு போய் முட்டி வலி, கால் வலி, கை வலி வந்துடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளே கிடையாது. கடவுள் ஒரு முகமூடி போட்டுங்கிறாரு. அந்த முகமூடி தேயுது. அந்த முகமூடி உரப்பா இல்லை. அதனால் இந்த உபாதைகள் ஏற்படுது. இதுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? எனக்கு புரியுது சாமி. அவங்க சொன்னாலும் புரிஞ்சு மற்றவங்களுக்கு புரியட்டும், புரியா பண்ண போட்டோம். நீ அனுபவிக்கிறது துன்பத்தை நீ உணர்ந்தால் உண்மை தெரியும். உன்னோத்தரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஏன் அவங்க உனக்கு சொல்றாங்கன்னா, நீ போய் அவங்களாண்ட கதை சொல்றது இல்லை சாமி. நான் 100 நாள் வேலைக்கு போறேன். அவங்க இல்லை நீ பச்சை போட்டியா? போட்டேன்னு சொல்லி. ஆமாம், பச்சை போடு, சிவப்பு போடு, வெள்ளை போடு, எல்லாத்தையும் போட்டு உட்காந்து சாமி. இன்னொரு வாரமும் கேட்டாங்க வீட்டாண்ட. போட்டேன் இந்த வாரமும் 3 வாரமும் 2 இன்னும் ஒரு. ஆமாம், இனி மேலே உனக்கு சாவே கிடையாது. ஏன்னா பச்சை போட்டாச்சா? ஏன்னா மரணமே வராதுமா பச்சை போட்டுட்டா. நானும் பச்சை போட எங்கெங்கேயும் சுற்றி பார்க்குறேன். ஒருத்தங்க கூட எனக்கு பச்சை போட மாட்டுறாங்க. எனக்கு தெரியுது சாமி. அவங்க எங்கள் வீட்டாண்ட தேடி வந்து நீ போட்டேன் இந்த வாரம். இந்த முட்டாள்தனத்தில் மூழ்கி போகிற மக்கள்
உண்மை எது பொய் எதுன்னு சிந்திச்சு பார்க்குற ஆற்றல் கிடையாது. எது கேட்டாலும் ஏங்க முன்னோருங்க செய்தாங்கங்கண்ணா, அதை தாங்க நாங்கள் இப்போ பின்பற்றி வரேன்னுவாங்க. இந்த மாதிரி பொய் பேசக்கூடாது. ஏன்னா முன்னோருங்க வாழ்ந்த காலங்கள் வேறு. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க கோமணம் கட்டியிருந்தாங்க, குடிமி விட்டுருந்தாங்க. நீ ஏன் கிராப் கட்டின்னு பேண்ட் ஷர்ட்டு போட்டுங்கிற சொல்லு. அவங்க ஜாக்கெட்டு போடாத புடவை கட்டியிருந்தாங்க. நீ சிங்காரிக்கிற பிரேசர் பாடி போட்டு ஏன் பண்ணுற? அப்போது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மாற்றிக்கினே வரும்போது இதையும் மாற்றணும். இதை மட்டும் மாற்றாத மற்றதெல்லாம் மாற்றிக்கணும். முன்னோர்த்துங்கன்னு முன்னோர்த்துங்க மேலே பழி போட்டுன்னுக்கிற மாதிரி என்ன தப்பு இல்லை? அது எனக்கு பிடிக்கலங்க, நான் செய்தேங்க, எனக்கு பிடிச்சது நான் செய்தேங்கன்ட்டா தீர்ந்து போச்சு. இது ஏன் முன்னோருக்கு மேலே பழி போடணும்? இன்றைக்கி எல்லோரும் இந்த முன்னோருக்கு மேலே பழி போட்டுன்னுக்குறாங்க நான் செய்கிற தவறுக்கெல்லாம். அது மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அறியாமை. பச்சை போட்டாலும் செவப்பு போட்டாலும் அந்த ஊரில் சாவு நடக்கலையா? நான் அவங்க சொல்லிட்டேன் சாமி, நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியுது நம்மளுடைய கர்மம். நான் என்ன சொல்கிறேன், இந்த 100 நாள் வேலை தான் சொன்னால் ஒரு 12 ரகசியங்களில் சொல்கிறான் சாணக்கியம். ஒரு பெண்ணுக்கிட்ட எது எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு 12 ரகசியங்களில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான். இதையெல்லாம் ஒரு பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா அது உன் உயிருக்கே கூட ஆபத்தாக வரும் அப்படின்னு அவன் சொல்லி வைக்கிறான். இது எதுக்குன்னு சொன்னால், இந்த பொம்பளைங்க 10 ஆம்பளைங்க ஒன்று கூடிக்கினான்னு வச்சுக்கோ, அவன் என்ன பேசுவான்? அந்த குடியை பற்றி பேசுவான், இல்லை சினிமாவை பற்றி பேசுவான், இல்லை நாடகத்தை பற்றி பேசுவான், இல்லை அந்த பொண்ணை பற்றி பேசுவான். இப்படியே ஆம்பளைங்க பேசி காலம் நேரம் போகும். ஆனால் அந்த பொம்பளைங்க 10 பேர் கூடிக்கினாங்கன்னு வச்சுக்கோ, நீ என்ன சாமி கும்பிட்ற, உங்கள் மாமியார் என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, நல்லா வச்சுக்கிறாரா கெட்டதாக வச்சுக்கிறாரா, ராத்திரி என்ன புழக்கிறாரா, இதெல்லாம் கேட்டுன்னு விசாரிச்சுன்னு உட்காந்துப்பாங்க. அந்த இடத்துல போய் நீ சொல்கிறது இந்த மாதிரிம்மா எனக்கு முட்டி வரலம்மா, கால் வரல, கை தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ பச்சை போடு சிவப்பு போடு, பச்சையும் சிவப்பும் குத்துனீங்கன்னா உன் பக்குவமாக ஆகிடும் உன் கை கால் அப்படின்னு அவங்க ஊங்கிட்ட புழுவுது. இதை மாதிரி நடந்துங்கிறப்பா. ஐயாவும் யாரை குறைய அங்கே போயிட்டு தான் வந்துக்கிறாரு. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். என் பேர் தங்கமணி, காட்பாட்டிலேருந்து வரேன். சவுண்டை கிட்ட வச்சுங்க. நான் 2021 இங்கே பண்ணின்னுக்கிறேன். இந்த 4 மாதமாக என்னால் இங்கே வர முடியல. 10ஆம் மாதம் 23ஆவது வருஷத்துலேருந்து 4 மாதமாக வரல. காரணம் எனக்கு திடீர் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. ஒரு நாள் நைட்டு என் மனைவி வந்துட்டாங்க. வீட்டில் யாருமே கிடையாது. நைட்டு 1 மணிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. 24/10/23 அன்றைக்கி வெடிகாலம் 1 மணிக்கு நான் பாட்டு உக்காஞ்சிருந்தேன். எதிர்க்கு போய் அப்பா பார்த்த எதிர்க்க உக்காஞ்சினேன். உப்பு தண்ணி குடித்தேன், டீ குடித்தேன், சிகரெட் பிடிக்கிற பழகம் இதில் புஷிருக்கிறேன். அப்போ கூட ஒன்றும் தெரியல. சரி வெடிகாலம் 6 மணிக்கு எழுந்து டாக்டர்கிட்ட போகலான்னா டாக்டரே இல்லை. 10 மணிக்கு தான் வருவார்னாங்க. திரும்பவும் ஒரு டீ சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 10:30 மணிக்கு போனேன். 10:30 மணிக்கு டாக்டர் அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது, இப்படின்னா ஒரு மாத்திரை குத்தி நீ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். என்னான்னு சொல்லவே இல்லை. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது வண்டி ஓட்டினது அப்போ யார்? சாட்சாத் எங்கள் அப்பன்னா. இந்த அப்பன்னா எனக்கு ஓட்டினான். ஏன்னா நானும் ஒரு அண்ணா நம்பர் அயோக்கியன். நான் புத்தமெல்லாம் கிடையாது. இங்கே ஓப்பனாகவே சொல்ல விரும்புகிறேன். அப்பேற்பட்டவனை காப்பாற்றுறது இந்த அப்பா. இந்த போலிவாங்க ஆசிரமத்தை புண்ணிய பூமியை நான் மெரிச்சதுனால ஏதோ நான் பாடத்தை வாங்கி பண்ணிருக்கிறேன். பண்ணதுனால நான் போய்ச்சேன். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் பண்ண சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சரி இந்த 1 வாரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு உனக்கு இரும்பு சத்து இல்லைப்பா, முட்டை சாப்பிட்டு கறி சாப்பிடு. செத்துட்டா கூட சாப்பிட்றேன், முட்டை சாப்பிட மாட்டேன், கறியும் சாப்பிட மாட்டேன். அப்படி செத்தனா நான் செத்து எங்கள் அப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுறாருப்பா, எனக்கு வேணாம். இவர் காப்பாற்றுறது புண்ணியமாக இவர் தான், அநாத ரட்சகனும் இவர் தான், ஆபத்து ஆண்டவனும் இவர் தான், அன்னப்பூட்டி தாயும் இவர் தான். அனுபவம் இவர் ஓம் பிரபஸ்டி எஸ்கே தியாகராஜ குரு ஒரு 9ஆம் மாதம் ஒரு யூடியூப்பில் சொல்கிறார், இறைவனை காதலன்னா காதலியா, அப்பாவா அம்மாவா நேசிக்கணும். நான் இறைவன் கருப்பா சிவப்பான்னு பார்த்ததே இல்லை. நான் பார்த்த ஒரே கண்கண்ட தெய்வம் ஓம் பிரபஸ்டி நிஜா அந்த குரு மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அவர் சொன்னதை கடைப்பிடிச்சி பண்ணிருக்கிறான். தான்
பொண்டாட்டி கூட சாப்பாடு போடுறதுக்கு சில டைமில் முகத்தை காமிப்பாங்க. எனக்கு மனைவியில் இறந்துட்டாங்க. இந்த போலிவாக ஆஸ்பத்திரி புனி பூமி நான் என்னைக்கு மிரிச்சினோம் தெருவில் நின்றுந்தேன். நான் பக்தனாவோ சீடனாவோ சண்டா கட்டாமல் ஏமாற்றி கூட நின்றுந்தேன். எல்லாரும் இன்முகத்தோடு முகம் சுளிக்காமல் போடுற ஒரே ஒரு அன்னதானம் கூட வந்து இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இதை அடித்து சொல்லலாம். அதனால் இந்த பாடத்தை பண்ணுறவங்க தயவு செய்து நான் ஒரு இங்கே அத்தினி புண்ணிய ஆத்மா தெரியுங்க என்னை விட ஒழுங்காக பண்ணுவோம். மும்மூர்த்திகளும் இங்கே தான் இருக்கிறாங்க. ஓம் பிரம்மஸ்ரீ எஸ்கே தியாகராஜ குரு வந்து பிரம்மாவாகிறார். ஓம் பிரம்மஸ்ரீ சீனிவாச குரு வந்து விஷ்ணுவாகிறார். இவங்க 2 பேர் சொல்கிறது நீங்கள் எல்லோரும் நம்ம பழகுனா எடுத்துக்கு போய் சிவத்துக்கிட்ட நம்மளை சேர்த்துருவாங்க. யாரும் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார். இப்போ சாப்பாடு இந்த 1 மாதம் 4 மாதம் சாப்பிடல. எங்கள் அப்பா வீட்டில் சாப்பிட்டாப்ப என்னால் இருக்க முடியல. இன்றைக்கி ஒரு பௌர்ணமியில் நான் சாப்பிட்றது நான் 1 மாதம் சாப்பிட்டாப்ப எனக்கு சந்தோஷம். வேறு எதுவுமே இல்லை. சிறப்பு சிறப்பு சார். ஒரே ஏறக்குறைய மரண தருவாய்க்கு போயிட்டார். டாக்டர் எல்லாம் ஆச்சரியம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படிப்பா வண்டி ஓட்டின்னு வந்தீங்க? ஏன்னா இவருக்கு வந்ததே ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஒன்று விழுந்துட்டு இருக்கணும், யாராவது மயக்கம் தெரிஞ்சு கூட்டம் போனால் தான் உண்டு. ஆனால் இவரே போகிறார் ஹாஸ்பிட்டலாக. அப்போ இந்த பலம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட இந்த பாடங்கள் பண்ணதோட விளைவு அவரை கூட்டும் போகுது. அப்போ ஏறக்குறைய போக வேண்டியவரை திருப்பி அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கண்கூட பாருங்கள். இதை வந்து ஏதோ புக்கில் பச்சோன்னா ஆகா எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துக்குன்னா இன்றைக்கும் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி அற்புதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த கலிகாலத்தில் இந்த இடத்துல இந்த போலிவாக்கத்தில். சரிங்களா? அதுதான் இந்த பாடத்தோட வலிமை. இந்த பாடத்தோட வலிமை இவ்வளோன்னு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், எவ்வளோ புண்ணியாத்மா இது உள்ளக்கிறீங்க. என்னையே இந்த பாவியை காப்ப என்னன்னா அவர் சொல்லுவார், இந்த பாவி என் காலை தொட்டுட்டான், இவன் நல்லவனோ கெட்டவனோ இறைவா அவனை நோய்க்கு நான் நிற்கிறேன் நான் பாட்டுங்க அவர்கிட்ட வேண்டுவார். அதில் காப்பாற்றணும். ஏதோ புண்ணியம் பண்ணி நன்றி. நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. வாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசுங்கித்தானே மாயும். போலி வாக்கும் சித்தரையே போற்றி பாடு நீயும்,